300 தொடக்கம் 400 வயது இளைஞர் ஜோதிகள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடங்கள் அங்கு இருக்கின்றது. இந்த சுடலையினுடைய மதில் சிவருக்கு வெளியாலும் முற்றுமுழுதாக அது அரசாங்கத்துடைய தரிசு நிலம், ஒரு சதுப்பு நிலமாக காணப்படுகின்ற பகுதி. எனவே அங்கேயும் அவ்வாறான புதைகுழியை காணப்படுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே அவ்வாறான ஸ்கேனர் மிஷின் உதவியுடன் அவளை நாங்கள் அடையாளம் கண்டு விடுவோம், இது தொடர்பான உண்மைகள் வெளியே வரும் என்ற அச்சத்தில்தான் அவர்கள் அதை தடுத்திருக்கின்றார்கள். ரோம் சாசனத்தில் இலங்கை கைச்சாத்து இடாமல் இருக்கின்ற போதிலும் கூட பொதுச்சபையிலே ஒரு தீர்மானம் எடுத்து இலங்கையை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அதிகாரம் பொதுச்சபைக்கு இருக்கின்றன. செம்மணி படுகொலை இந்த மனித புதைகளை மட்டும் வெளியே வந்திருக்காவிட்டால் இந்த செப்டம்பர் மாத கூட்டத்துடன் இலங்கை தொடர்பான விடயம் முற்றாக நீர்த்து போக செய்யப்பட்டு எங்களுக்கான நீதி கிடைக்கும். அந்த புதைக்கப்பட்டவர்களுடைய ஆத்மா நீதிக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்ற மேல் அது இயற்கையாக அந்த ஆத்மாக்கள் விழித்து கொண்டன. பார்வையாளர்களாக மட்டும் நீங்கள் இல்லாமல் தயவுசெய்து எங்களுக்குரிய நீதியை பெறுவதற்கான வழிமுறைகளை உருவாக்குங்கள். மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு நீதி இந்த அரசாங்கத்தில் கிடைக்குமா கிடைக்காது? மீண்டும் ஒரு நீண்ட கட்டமைக்கப்பட்ட இனவழிப்புக்கு மக்கள் சென்று இந்த இலங்கை நாடு மகாவம்ச சிந்தனையில் தேரவாத பௌத்தம் முற்றுமுழுதாக நாட்டில் இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்கால் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அளிக்கப்படுவார்கள். செந்தணல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் மிக முக்கியமான விடயம் பற்றி மிக முக்கியமான நபர் ஒருவருடன் பேசப் போகிறோம். இலங்கையில் மட்டுமல்ல, சர்வதேச ரீதியில் கூட பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயம் இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகள். தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய செம்மணி மனித புதைகுழி இந்த வழக்கு எப்படி ஆரம்பித்தது, இதற்கெல்லாம் யார் உடந்தையாக இருந்தார்கள், இதனுடைய வழக்காளி யார் என்பது பற்றி பேசுகின்ற பொழுது முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர், யாழ் மாநகர சபையினுடைய முன்னாள் உறுப்பினராக இருக்கக்கூடியவர், இப்போது செம்மணி வழக்கினுடைய வழக்குதாரியாக இருக்கக்கூடியவர், இந்த வழக்கை பதிவு செய்தவர், அவரோடு பேச போகின்றோம். திருவாளர் வையண்ணா கிருபாகரன் ஐயா எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் கிருபாகரன் ஐயா. வணக்கம். இப்போது எங்கும் நாடு முழுவதுமே பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம், எந்த ஊடகங்களை எடுத்தாலும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த செம்மணி மனித புதைகுழிகள். இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்ச்சியாக அகழ்வு செய்யப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எப்படி, இதனுடைய ஆரம்பம் எப்படி, இந்த புதைகுழி அகழ்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது தொடர்பாக நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு வரையும் நீங்கள் அதிலே அந்த களத்திலே நின்று நேரடியாக பார்த்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு சாட்சியாகவும் இருக்கிறீர்கள். இந்த வழக்கை பதிவு செய்த நபர் ஒருவர் என்ற வகையில் உங்களிடமிருந்து அது பற்றி ஒரு விவரத்தை அல்லது அது பற்றி ஒரு ஆரம்பத்தை நாங்கள் முதலாவதாக கேட்கிறோம். அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் என்பது அரியாலை மக்களுடைய சைவ முறைப்படி நெருப்பில் எரியூட்டுகின்ற இடமாகத்தான் இருந்தது. குறித்த இடத்தில் நாங்கள் புதைப்பதாக இருந்தால் அந்த சுடலை எரியூட்டும் மேடைக்கு கிழக்குப்புறமாக நீதிமன்ற கட்டளையின் பேரிலும் மற்றும் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இறந்தால் அல்லது ஏதாவது கிறிஸ்தவர்களுடைய உடல்கள் அடக்கம் செய்வதற்கு எங்கும் இடம் மறக்கப்படுகின்ற போது எங்களோட ஊரவரை சேர்ந்தவராக இருந்தால் அவர்களுக்கும் நாங்கள் அந்த இடத்தில் ஒரு கிழக்கு பக்கமாக ஒதுக்கி நாங்கள் புதைப்பது வழக்கம். ஆனால் குறித்த பகுதியில் நாங்கள் நல்லூர் பிரதேச சபையுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் 5 லட்சம் ரூபா பெறுமதியான புதிய எரியூட்டும் தகன மேடை அமைப்பதற்கு அந்த தகன மேடைக்கு மேற்கு புறமாக ஒரு இடம் தீர்மானிக்கப்பட்டு அந்த இடத்தில் புதிய கட்டிடம் அமைப்பதற்கு 4 கிடங்குகள் கிண்டுகின்ற போது 1வது மற்றும் 4வது கிடங்குகளில் 2 அடி ஒரு அரை அடி உயரத்தில் புதிய மேடைக்கான கிடங்குகள் கிண்டுகின்றோம். அதிலிருந்து மனித எச்சங்கள் காணப்படும். அதன் அடிப்படையில் தான் குறித்த இடத்துக்கு கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வருகை தந்து அந்த விடயம் தொடர்பாக போலீஸ் நிலையத்துக்கு என்னை முறைப்பாடு செய்யும்படி அவர் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து அதற்கான நிதி ஒதுக்கீட்டுக்கும் பாராளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான உரைகளை வழங்கி இன்று வரை 2 கட்ட அகழ்வு பணிகளாக அந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்று 2வது கட்ட அகழ்வினுடைய 32வது நாள் அகழ்வு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று வரை மொத்தமாக 2வது கட்ட அகழ்வினுடைய 31வது நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றிருந்தது. நேற்று வரை மொத்தமாக 141 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதனை விட 130 முழுமையான எண்பு தொகுதிகள் வெளியே எடுக்கப்பட்டு நீதிமன்ற பாதுகாப்பில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் குறித்த பகுதியை ஸ்கேனர் முறையில் கடந்த திங்கள் செவ்வாய் 2 தினங்களும்
ஜெயவர்த்தன பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்ப பீடத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய அறிக்கை இன்னும் சில வாரங்களில் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும். அவ்வாறு சமர்ப்பிக்கப்படுகின்ற பட்சத்தில் இன்னும் அதிகமான அந்த சுடலை பகுதிகளுக்கு மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல் வெளியே வரும். அதே நேரம் இந்த அடுத்த கட்டப்பணி நாளை 7ஆம் தேதி நிறுத்தப்பட்டு மிகிரி 15 நாட்களுக்குமான அந்த அகழ்வு பணியானது 21ஆம் தேதி 8ஆம் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அது மொத்தமாக 45 நாட்கள் அந்த 2ஆம் கட்ட அகழ்வு பணி இடம்பெறும் என நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கின்றது. இது தொடர்பாக மேலதிகமாக அடுத்த கட்ட அகழ்வு பணியும் பின்னரே எமக்கு தெரிய வரும். அதாவது நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அந்த ஸ்கேனிங் முறை மூலமாக இப்பொழுது ஏனைய இடங்களில் எலும்புக்கூடுகள் இருக்கிறதா என்பது தொடர்பான அகழ்வுகள் இடம்பெறப் போகிறது. ஆனால் இப்பொழுது சர்வதேசத்தில் இருந்து இருந்தால் வெளிநாட்டில் இருந்து உயர் ரக தொழில்நுட்பங்கள் அடங்கிய ஒரு ஸ்கேன் இயந்திரம் வந்தது. ஆனால் அதற்கு பிறகு அது இங்கே அனுமதிக்கப்படவில்லை. எதற்காக? ஏதாவது அதில் சூழ்ச்சிகள் இருக்கிறதா? அதாவது அது குறித்த ஸ்கேனர் மிஷினானது சுங்க திணைக்களத்தினால் கிளியர் பண்ணப்பட்டு அது நாட்டுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. மிக பிரதான காரணம் யாதெனில் அவ்வாறு அந்த இயந்திரம் அனுமதிக்கப்படுகின்ற இடத்தில் தமிழருடைய பிரதேசத்தில் அவ்வாறு ஸ்கேனர் முறை மூலம் அவர்கள் பரிசோதிக்கின்ற போது அதிகமான மனித புதைகுழிகள் காணப்படக்கூடிய அல்லது புதிய மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதுவும் குறிப்பாக இந்த குறித்த அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையான பகுதியானது 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே 96லிருந்து 2000 வரை நடைபெற்ற செம்மணி படுகொலையிலும் தொடர்பட்ட இடமாக இருக்கின்ற காரணத்தினால் சோமரட்ன ராஜபக்ச கிருஷ்ணாந்தியோட படுகொலையின் முக்கிய குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட சோமரட்ன ராஜபக்ச வாக்குமூலம் அளித்தவாறு 300 தொடக்கம் 400 வயதான இளைஞர் ஜோதிகள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடங்கள் அங்கு இருக்கின்றது. எனவே அவ்வாறான ஸ்கேனர் மிஷின் உதவியுடன் அவளை நாங்கள் அடையாளம் கண்டு விடுவோம், இது தொடர்பான உண்மைகள் வெளியே வரும் என்ற அச்சத்தில்தான் அவர்கள் அதை தடுத்திருக்கின்றார்கள். இதற்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த நிலையில் நீதவானர்கள் அவர்கள் ஜெயவர்த்தன பல்கலைக்கழகத்தின் ஜெயவர்த்தன பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்ப பீடத்துக்கு அதனுடைய கோரிக்கை முன்வைத்து தொழில்நுட்ப பீடத்தினுடைய தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர் வருகை தந்து அந்த குறித்த சுடலைக்கு தற்பொழுது அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி 1 மனித புதைகுழி 2க்கு மிக அண்மைய பகுதிகளை மட்டும்தான் அவர்கள் நினைக்கிறேன் 4-5 இடங்களில் மட்டும்தான் சிறிய இடங்களில் அவர்கள் அந்த ஆய்வை செய்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த சுடலையினுடைய மதில் சுவருக்கு வெளியாலும் முற்றுமுழுதாக அது அரசாங்கத்துடைய தரிசு நிலம் ஒரு சதுப்பு நிலமாக காணப்படுகின்ற பகுதி. எனவே அங்கேயும் அவ்வாறான புதைகுழிகள் காணப்படுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகின்றது. அங்கும் அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். அதை தடுக்கும் முகமாகத்தான் அவர்கள் ஒரு அந்த தடுத்ததை ஒரு பெயருக்காக செய்வதற்காக அந்த பல்கலைக்கழகங்களுடைய உதவியை கொண்டு செய்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை இது பரந்த அடிப்படையில் இந்த லேசர் உதவியுடன் இந்த ஸ்கேனர் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். இது அரியாலை செம்மணி பகுதி என்று மட்டுமல்லாமல் அதை அண்டிய வேறு பகுதிகளிலும் அதனை விட இராணுவங்கள் தன்னுடைய மனித புதைகள் இருக்கும் என சந்தேகப்படுகிற மண்டதீவு பகுதியாக இருக்கலாம் அல்லது ஊரக பகுதியாக இருக்கலாம், பல சந்தேகத்துக்கிடமான பகுதிகளும் ஆய்வு செய்யப்பட்டு இந்த உண்மைகள் வெளிக்கொண்டு வர வேண்டும். இதற்கு இலங்கை அரசு எந்த இடத்திலும் சம்மதம் தெரிவிக்கப்படவில்லை. இதற்காக தான் நாங்கள் சர்வதேச பொறிமுறையும் சர்வதேச நாடுகளுடைய ஆதரவையும் கோரி நிற்கின்றோம். அதாவது மனித உரிமைகள் ஆணைக்குழு வந்து அந்த இடத்திற்கு நேரடியாக களவிஜயம் மேற்கொண்டு இதற்கெல்லாம் சர்வதேச விசாரணைகள் தேவையில்லை, உள்ளக பொறிமுறையூடாக அல்லது உள்ளக விசாரணைகள் மூலமாக உள்நாட்டிலேயே தீர்க்கலாம் இந்த பிரச்சனை என்று சொல்கிறார்கள். அது எப்படி சாத்தியமா? அல்ல, அதான் இந்த விடயத்தை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன்னா சர்வதேச மனித உரிமை அமைப்பு என்பது ஒரு குற்றங்களை விசாரிப்பதற்கான அமைப்பு அல்ல. அது சாதாரண அங்கே நடந்த நிகழ்வுகளை அறிக்கையிட்டு அது ஒரு தீர்மானங்களை மேற்கொண்டு அந்த தீர்மானம் கூட சட்ட ரீதியான அந்த வலுவுடைய தீர்மானங்களாக இருக்க மாட்டாது. அது சட்ட ரீதியாக வலுவல்ல குற்றவியல் தொடர்பான நீதிமன்ற பொறிமுறைகளுக்கு நாங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமோ அல்லது பன்னாட்டு நீதிமன்றமோ அல்லது பொதுச்சபையோ அதனை மேற்கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இலங்கை அரசுடன் இந்த சர்வதேச மன்னிப்பு சபையானது பொறுப்புக்கூறல் செயற்பாட்டை 2012-25 தீர்மானத்தின் அடிப்படையில் இதுவரை 13 வருடங்கள் மேற்கொள்ளப்பட்டு படிப்படியான தீர்மானங்கள் மாறி சென்றாலும் கூட அரசாங்கம் பொறுப்புக்கூறலில் ஒருவித நகர்வை கூட செய்ய தயாராக இல்லை. புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கம் கூட பொறுப்புக்கூறல் நாங்கள் செய்ய தயாராக இல்லை, உள்ளக ரீதியாகத்தான் நாங்கள் இதனை கையாளப்படும் போகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே மீண்டும் இந்த மனித உரிமை அமைப்பானது மீண்டும் இதை ஒரு உள்ளக பொறிமுறைக்கு தள்ளுமாக இருந்தால் இது என்னை பொறுத்தவரையில் சாட்சியங்களை அழிவடைய செய்கின்ற
அல்ல சாட்சியங்களை மறுக்கப்படுகின்ற நீதியாகத்தான் செல்லும். ஏன்னா இதுவரை இந்த 1996 நடந்த சம்பவம், 99 நடந்த சம்பவங்களுடைய 29 வருடங்கள் சென்றுவிட்ட பல சாட்சியங்கள், கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இறந்து விட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு சாட்சியங்கள் இறப்பதனூடாக அதற்கான ஆதாரங்கள் அளிக்கப்படுகின்றன. எனவே இவ்வாறான பொறிமுறைக்கு மனித உரிமை கவுன்சில் மீண்டும் அதே இப்போ முதல் வந்த OSLR இருக்கலாம், அது சில பொறிமுறையாக இருக்கலாம். இவ்வாறான பொறிமுறைக்குத்தான் மீண்டும் இந்த மனித உரிமை கவுன்சிலும் இலங்கை அரசாங்கம் செல்லுமாக இருந்தால், அதுக்கு தமிழரசு கட்சியும் ஆதரவு வழங்குமாக இருந்தால், IIM போன்ற பொறிமுறைக்கு செல்லுமாக இருந்தால், இதை சாட்சியங்கள் அளிப்பதற்கான ஒரு உபாயமாக மட்டுமே நான் பார்க்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய கட்சியினுடைய தலைமை மிகவும் தெளிவாக இருக்கின்றது. சாட்சியங்களை திரட்டுகின்ற என்ற அடிப்படையில் சட்ட ரீதியற்ற அல்லது ஒரு நீதி விசாரணைக்குரிய நீதிமன்ற பொறிமுறைக்கு அது செல்ல வேண்டுமாக இருந்தால் அது நிச்சயமாக உள்ளக நீதி பொறிமுறையில் நமக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை. கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு பாடங்களாக இருக்கின்றன. எனவே தான் நாங்கள் மிகவும் தெளிவாக இதனை பாதுகாப்பு பொதுச்சபையாக இருக்கலாம், அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமாக இருக்கலாம், நீதிமன்றமாக இவரை கையாள வேண்டும் என நாங்கள் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதாவது இதிலே முக்கியமாக ஒரு சந்தேக நபராக கருதப்படக்கூடிய சோமரத்ன ராஜபக்ஷ, இவர் இப்பொழுது அண்மையில் தன்னுடைய மனைவியூடாக தெரியப்படுத்தியிருக்கிறார், இதனுடைய சாட்சிகளை நான் பகிரங்கப்படுத்துவேன், அதற்குரிய பாதுகாப்பு எனக்கு வழங்குகின்ற பட்சத்தில் நான் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறேன், எல்லா உண்மைகளையும் நான் கக்கி விடுகிறேன் என்று சொல்லி மனைவியூடாக இப்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உண்மைகளை சொன்னால், இல்லை என்று சொன்னால், அவர் சொல்லுகின்ற உண்மையில் இராணுவம் தான் இதில் ஈடுபட்டிருக்கிறது, கடந்த கால அரசாங்கம் தான் ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசாங்கம் எவ்வித நடவடிக்கை எடுக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இல்லை, இதில் ஒன்று நீங்கள் மிக முக்கியமாக ஒன்றை குறிப்பிட விடையில் என்னென்னு சொன்னால், அந்த பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச மனைவியோட கூறிய விடயம் யாதெனில், ஒரு சர்வதேச நீதி பொறிமுறைக்கு அல்ல சர்வதேச நீதிமன்றத்துக்கு நான் என்னுடைய சாட்சியை பகிரங்கமாக வழங்க தயாராக இருக்கிறேன். அவர் உள்ளக நீதிமன்றமோ உள்ளக பொறிமுறையை அவர் கோரவில்லை. ஏனென்றால் அவருக்கு தந்த ஒரு பாடம், உள்ளக நீதித்துறையில் அவருக்கே நம்பிக்கை இல்லை என்றில் பாதிக்கப்பட்ட எமக்கு எவ்வாறு உள்ளக நீதி பொறிமுறையில் நம்பிக்கை இருக்கும் என்றதை ஒரு கேள்விக்குறி. அதிலும் குறிப்பாக கடந்த காலங்களில் சோமரத்ன ராஜபக்சவுடன் சேர்ந்து குற்றஞ்சாட்டப்பட்ட 35க்கும் மேற்பட்ட இராணுவதிகள் 7வது பிரிவு படையணியாக இருக்கலாம், அப்போது ஜாழ் மாவட்ட தளபதியாக இருந்தவர் ஜனக பெரேராக இருக்கலாம், அல்லது அந்த காலப்பகுதியினுடைய முப்படை தளபதியாக அல்லது முப்படை பிரதானியாக இருந்த ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க இருக்கலாம், அப்பொழுது அந்த அரசாங்கத்தின் பங்காளியாக இருந்த தற்பொழுதைய ஜனாதிபதியான JVP கட்சியினுடைய அனுரகுமார திசாநாயக்காக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் இந்த குற்றத்துக்கு பின்னால் இருக்கின்றார்கள். எனவே குற்றம் செய்தவனையே களவெடுத்தவனையே நீதிபதியாக இருக்க முடியாது. குற்றம் செய்தவர்கள் எங்களுக்கு அதுக்குரிய தீர்வை தர மாட்டாங்க. இது கடந்த காலங்களோட படிப்பனை. இதனை சர்வதேசம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளணும். அவர் கூடிய கருத்தும் அதுதான், நாங்கள் கூறுகிற கருத்தும் அதுதான். எங்களுக்கு இங்கே இருக்கின்ற நீதி பொறிமுறை நம்பிக்கையில், எனவே தான் நாங்கள் சர்வதேச பொறிமுறையை நாங்களும் கூறுகிறோம், அவரும் கூறுகிறோம். இதே நிலைமையில் இவர் இவ்வாறு அவரோட கருத்தை கூறிய நிலைமை நிச்சயமாக அவருக்குரிய ஆபத்து இருக்கின்றது. ஏன்னா அவர் சாட்சியத்தை அளிக்கின்ற செயற்பாடு இன்று அல்ல, அது 96 இடம்பெருக்கு. 96 செம்மணி பகுதியிலே 96ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி செம்மணி வளைவு பகுதியிலே ஒரு கடை வைத்திருந்த நீர்ப்பாசன திணைக்களத்தில் வேலை புரிகின்ற பகுதி நேரமாக கடையை நடத்துகின்ற கந்திய ஜெயபாலன் என்பவர் அங்கு நடந்த படுகொலைக்கு சாட்சியங்களா தெரிந்த நிலைமை அவர்களை கடத்தி இன்று வரை அவர் அங்கே இல்லை. அதே நேரம் குறித்த ஜெயபாலனை கடத்துகின்ற போது, அரியாலை நியாயமாட்டு பகுதியில் வைத்து கடத்துகின்ற போது, அதனை கண்களால் கண்ட சாட்சி அடுத்த நாளே உடனடியாக அவர் நண்பர் அவர் கடத்தப்பட்டிருக்கிறார். அவரும் இதுவரைக்கும் இல்லை. அப்ப இந்த சாட்சியங்களை அளிப்பதில் இலங்கை அரசாங்கம் அனுர அரசாங்கம் இல்லை, இலங்கை இறைமையுடைய அரசு சந்திரிகாவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவா இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவா இருக்கலாம், மைத்திரிபால சிறிசேனவா இருக்கலாம், கோத்தபாயாக இருக்கலாம், இன்றைய அனுரகுமார திசாநாயக்கா இருக்கலாம். இவர்கள் கைதேர்ந்தவர்கள். நிச்சயம் அவருக்கு ஆபத்து இருக்கின்றது. அதற்கு சர்வதேசம் அவருக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். நீங்கள் எங்களுடைய சாட்சிகளை தான் திரட்ட தயாராக இல்லை என்றாலும் பாதிப்பை ஏற்படுத்தியவர்களே சாட்சியங்களாக மாறுகின்ற போது இந்த சாட்சியங்கள் அவர்கள் இறப்பதற்கு முன்னர் நீங்கள் அந்த சாட்சியங்களை அவர்களிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மனித உரிமை கவுன்சிலால் உருவாக்கப்பட்ட அந்த ஓஸ்லேப் என்ற அமைப்புக்கு 2015ஆம் ஆண்டு ஒரு நீதிமன்ற பொறிமுறையுடன் தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக விசாரணை குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த விசாரணை குழுவை கூட அந்த அறிக்கையிலே இருக்கு, அந்த விசாரணை குழுவையே நாட்டுக்கு அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. இதுதான் மனித உரிமை கவுன்சிலுடைய அதிகாரம்.
அந்த ஒன்று ஒரு நாட்டை அவர்கள் தீர்மானமே வலுவில்லாத தீர்மானம், அந்த தீர்மானத்தை அந்த நாடு அது தொடர்பான இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கினால் மட்டும்தான் மனித உரிமை கவுன்சிலால அடுத்த நாடுக்கு எடுக்க முடியும். அந்த தீர்மானமே வலுவில்லாத தீர்மானமா இருக்கு. இந்த நிலைமையில் அரசாங்க ஒத்துழைப்பு வழங்காது மீண்டும் ஒரு உள்ளக பொறுமுறைக்கு சர்வதேசம் தள்ளுமாக இருந்தால் இது ஒரு தமிழருக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு பாரிய அநீதியாக இருக்கு. இதேவேளை தமிழர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வடுக்களாக இருக்கக்கூடிய இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்கள், அவர்கள் தங்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்ட உறவுகள், அவர்கள்தான் அது புதைக்கப்பட்டிருப்பார்கள் என்று ஏங்கி தவிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கடும் போக்குவாத அரசியல்வாதிகள், அதிலும் சிங்கள கடும் போக்குவாத அரசியல்வாதிகள் பலர் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே உதய கம்மன்பில சொல்லிக் கொண்டிருக்கிறார், இல்லை அது இராணுவத்தை தான் விடுதலை புலிகள் கொன்று புதைத்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய கதைகளை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் எவ்விதமான உண்மைத்தன்மை இருக்கு? இதில் நீங்கள் இந்த மனித புதகுலியில் வருகின்ற ஒரு இந்த 80 தொகுதிகளை பார்த்தீர்கள் என்றால் குடும்பமாக தான் அதுகளை படுகொலை செய்திருக்கிறார். கணவன், மனைவி, அவருடைய காலடியில் 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், அல்லது தலைப்பகுதியில் 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், அல்லது அவருடைய நெஞ்சு பகுதியில் அந்த குழந்தைகளோட உடல்கள். இவ்வாறு உடல்கள் குடும்பமாக வருகின்றது என்றால் எந்த ஒரு சிங்கள இராணுவத்தினுடைய குடும்பங்களும் ஜாழ்குடா நாட்டில் வசிக்கவில்லை. அவ்வாறு வசிப்பதற்கான சான்றும் இல்லை, வசிக்கவும் இல்லை. அவர்கள் இங்கே தமிழ் மக்களை அழித்தொழிப்பதற்கான தான் இங்கே நின்றார்கள் ஒழிய அவர்கள் குடும்பத்தில் இங்கே வசிக்கவில்லை என்பது முதலாவது செய்தி. 2வது செய்தி, கடந்த காலங்களில் நீதியமைச்சரும் இன்னும் வேறு அமைச்சரும் கூறியபடியும் ஒரு அமைச்சர் கூறியிருந்தார், இவை செவி வழியாக ஒரு கட்டுக்கதை என்று சொல்லியிருந்தார். அதுக்கு மிக பிரதான ஆவணம் ஒன்று இருக்கின்றது. 97ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே சாவச்சேரியினுடைய தனங்களப்பு பகுதியிலே இராணுவத்தினால் சுற்றுவளைப்பினூடாக ஒட்டுக்குழுவினால் தலையாட்டப்பட்டு கடத்தப்பட்ட 24 பேர்கள் தொடர்பாக 97ஆம் ஆண்டு சாவச்சேரி பிரதேச செயலகம் ஒரு கடிதம் வழங்கியிருக்கின்றது. இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்ற கடிதம். அப்போ இது கட்டுக்கதை இல்லை, ஒரு அரச பொறிமுறையில் உள்ள ஒரு நிறுவனம் வழங்கி இருக்கின்ற ஒரு கடிதம். இது ஒரு சான்று. அதனை விட இவர்கள் இதை வேறு விதமாக கொண்டு செல்வதற்கு ஒவ்வொரு கதைகளை சொல்லுகின்றனர். ஆனால் இங்கே எல்லாம் சாட்சியங்களுடன் அந்த இதுகள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட S-25 என்ன குறிப்பிடப்படுகின்ற 25வது இலக்கமிடப்பட்ட மனித 80 தொகுதிக்குரிய அந்த சிறுமியினுடைய உடலில் கைகளில் காப்புகளும் காலில் காய்ச்சலங்கையும் இருந்திருக்கின்றன. இது தொடர்பாக தொல்பொருள் ஆய்வு பேராசிரியர் ராஜ்சுவம் அதாவது நீதிமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கின்றார். மிகவும் தெளிவாக தமிழர்களே காய்ச்சலங்கை அணிகின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. எனவே அந்த இதுக்குரிய உடலுக்குரியது தமிழ் பெண் சிறுமியினுடைய 80 தொகுதியாக இருக்கலாம் என ஒரு அறிக்கையிட்டு இருக்கின்றார். இனி மீண்டும் 80 தொகுதிகளை பரிசோதிக்கின்ற போது அந்த உண்மை வெளியே வரும். அதனை விட மிக முக்கியம் ஒரு பொறுமுறை நாங்கள் அதை தான் நடுவ கேட்டுக்கொண்டு வருகிறோம். டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் ஒன்று இங்கே உருவாக்கப்பட வேண்டும். அங்கே இருக்கின்ற 80 தொகுதிகளுக்குரிய டிஎன்ஏ டெஸ்டிங் செய்யப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்டோர் மக்களுக்கான ஒரு டிஎன்ஏ டெஸ்டிங் செய்யப்பட்டு ரெண்டும் பொருத்தப்படுகின்ற போது இந்த உண்மை வரலாறு வெளியே வரும். இந்த வரலாறு வருவதனை தடுப்பதற்கான அனைத்து வகைகளையும் அரசாங்கம் செய்யும். எனவே தான் நாங்கள் சர்வதேசத்திட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உங்களோட தலையீடு வேணும், உங்களோட சர்வதேச பொறிமுறை இருக்கின்றது. பொஸ்னியாவில் எவ்வாறு இந்த இனவழிப்பு செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் இவ்வாறு டிஎன்ஏ பரிசோதனையூடாக உறுதிப்படுத்தப்பட்டு அது எவ்வாறு தீர்வு காணப்பட்டதோ, ருவாண்டாக இருக்கலாம், அவ்வாறு ஒவ்வொரு இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்டவாறு மனித புதைகளில் எவ்வாறு விஞ்ஞான ரீதியில் ஆய்வு செய்யப்பட்டு ஒரு சர்வதேச ஆய்வு பொறிமுறையங்கள் சர்வதேச தலையீட்டுங்கள் எவ்வாறு இடம்பெறும் அவ்வாறு ஒரு பொறுமையை நாங்கள் இங்கே கேட்கிறோம். அவ்வாறு வந்தால் அந்த வரலாறு வெறும் அந்த உண்மை வரலாறு இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அனைவரும் தமிழர் என்ற வரலாறு வெறும் இன்னும் புதைவெளிகள் வெறும் அவை அந்த வரலாற்றை கூறும். இலங்கையை பொறுத்தவரையில், அதிலும் தமிழர் தாயத்தை பொறுத்தவரையில், இந்த போர் நிறைவுக்கு வந்த பிற்பாடு இதுவரை காலப்பகுதியில் மக்கள் தவித்து வாழ்கிறார்கள். அதாவது தங்களுடைய உறவுகளை இழந்து காணாமல் போனவர்களுக்கான நீதி கிடைக்குமா என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய போராட்டங்களை நடத்தி வருகின்ற நிலையில் சர்வதேச விசாரணைக்கு இலங்கை சர்வதேச விசாரணையை மேற்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் இலங்கையை பாரப்படுத்த முடியுமா? இல்லையென்றால் இலங்கை மூலமாக சர்வதேச விசாரணைகள் நடத்த முடியுமா? அதாவது சர்வதேச ஐநாவினுடைய உறுப்பு நாடுகள்
ரோம் சாசனத்தில் கையொப்பு இட்டிருந்தால் மட்டுமே அவர்கள் மீது குற்றவியல் நீதிமன்றத்தில் இல்லை குற்றவியல் தீர்ப்பாயங்கள் ஊடாக அவர்களை தண்டனைக்கு உட்படுத்த முடியும். ஆனால் அதை விடுத்தும் 2 வழி இருக்கின்றன. ஒன்று, ரோம் சாசனத்தில் இலங்கை கைச்சாத்து இடாமல் இருக்கின்ற போதிலும் கூட பொதுச்சபையிலே ஒரு தீர்மானம் எடுத்து இலங்கையை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அதிகாரம் பொதுச்சபைக்கு இருக்கின்றன. அதனை விட இந்த ரோம் சாசனத்தில் இலங்கை கைச்சாத்திடாமல் இருந்த போதிலும் இந்த நாட்டில் இவ்வாறு இந்த இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்து சென்று ரோம் சாசனத்தில் கையொப்பமிட்ட நாடுகளில் அவர்கள் அங்கே அகதி அந்தஸ்து கோரி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களின் ஊடாகவும் அந்த நாடு அவர்களுடைய முறைப்பாடுகளின் அடிப்படையில் அந்த தீர்மானத்தை கொண்டு செல்லும். இதுக்கு மிக சிறந்த உதாரணமாக மியான்மார் இருக்கின்றது. மியான்மார் ரோம் சாசனத்தில் கையொப்பமிடவில்லை. ஆனால் மியான்மாரில் வாழ்ந்த முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகின்ற போது ரோம் சாசனத்தில் கையொப்பமிட்ட பங்களாதேஷுக்கு அவர்கள் இடம்பெயர்ந்து செல்கின்றார்கள். அதை பங்களாதேஷ் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்கின்றன. அதனுடைய விசாரணை ஆரம்பித்திருக்கின்றன. இவ்வாறான பொறிமுறைகள் இருக்கின்றன. எனவே நாங்கள் இப்போ குற்றவியல் நீதிமன்றம் 2002ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கு பின்னர் 2002ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கு பின்னர் தான் உருவாக்கப்பட்டு அதன் பின்னரான குற்றங்கள்லாம் விசாரிக்கப்படும் என்று கூறும். ஆனால் அந்த 2002ஆம் ஆண்டுக்கு பின்னர் இதுவரை காலமும் நடந்த குற்றங்கள் தொடர்பான தொடர்ச்சி ஒன்று இருக்குமாக இருந்தால் இந்த தமிழரை பொறுத்தவரையும் 48ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்தாலும் கூட கட்டமைப்பட்ட இனவழிப்பாக அது கல்லோயா திட்டத்தினூடாக தமிழுடைய பூமி கவலீகரம் செய்யப்பட்டதாக இருக்கலாம். 1956ஆம் ஆண்டு தமிழ் மொழி அளிக்கும் தனி சிங்கள சட்டத்தை கொண்டு வந்து ஏற்படுத்தப்பட்ட கலவரமாக இருக்கலாம். 71ஆம் ஆண்டு தரப்படுத்தலை அவர்கள் கொண்டு வந்து தமிழ் மக்களுடைய கல்வி இல்லையை கைவைத்த விடயமாக இருக்கலாம். அல்லது இலங்கை ஒரு முடிக்குரிய குடியரசு நாடாக 72ஆம் ஆண்டு ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து தமிழர்களை சிறுபான்மையார் முடக்கிய செயற்பாடாக இருக்கலாம். 77ஆம் ஆண்டு கலவரமாக இருக்கலாம். 81ஆம் ஆண்டு நூல் நிலையத்தை அழித்து தமிழுடைய கல்வி பொக்கிஷத்தையும் வரலாற்று சான்றுகளையும் அளித்ததாக இருக்கலாம். 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்துடன் தமிழ் மக்களுக்கான பொருளாதார கட்டமைப்பை அழித்து இனத்துவ அடையாளத்தை இல்லாமல் செய்த விடயமாக இருக்கலாம். இதன் தொடர்ச்சியாக செம்மணி படுகொலையாக இருக்கலாம், இறுதி யுத்தமாக இருக்கலாம். இதுவரை நடைபெற்ற அனைத்து படுகொலைக்கும் காரண காரியங்களாக இருப்பது இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலை அடிப்படையில் அது விசாரணை மேற்கொள்ள முடியும். அதற்கு அதிகாரம் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இருக்கின்ற அதனூடாக நாங்கள் அல்லது சர்வதேச நீதிமன்றங்களூடாக கொண்டு செல்ல முடியும். இதற்கான வழிவகைகளை நாங்கள் அதை விட்டு மீண்டும் இந்த நீதிமன்ற பொறிமுறைக்கு உட்படாத மனித உரிமை கவுன்சிலில் இந்த தீர்மானங்களை மேற்கொள்ள இன்னொரு வகை முதல் வந்த சில பேர் இருக்கலாம், அல்லது OSL இருக்கலாம். இவ்வாறான இன்னொரு IIIM இப்போ கொண்டு வருவோம் என்று தமிழரசு கட்சி அதை கொண்டு வருவதற்கான உபாயங்களை செய்திருக்கிறார் சுமந்திரன் அவர்கள். எனவே இவ்வாறான ஒரு இந்த திரட்டப்படுகின்ற சாட்சியங்களே ஒரு சட்ட ரீதியான நீதிமன்ற பொறிமுறைக்கு உரிய சான்றுகள் இல்லாத போது மீண்டும் இந்த சாட்சியங்களை இழுத்தடிப்பதனூடாக காலங்களை இழுத்தடிப்பதனூடாக சாட்சியங்கள் மறைக்கப்படுகின்றது, இறக்கின்ற சம்பவங்கள்லாம் இங்கே நிகழும். இதுதான் ஜதார்த்தம். எனவே தான் நாங்கள் மிகவும் ஆணித்தரமாக சொல்லுகின்றோம், இங்கே நடைபெற்றது இனவழிப்பு. இதன் அடிப்படையில் இதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் அல்லது சர்வதேச நீதிமன்றங்களுக்கு இதை கொண்டு சென்று தமிழருக்கான தீர்வை பெற நாங்கள் முற்பட வேண்டும். நிச்சயமாக. இதேவேளை நேற்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை இந்த சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது மக்களுக்காக. அதிலும் குறிப்பாக ஒரு நிபந்தனையை நீதிமன்றம் விடுத்திருந்தது. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பானவர்கள் இதிலே பங்கு பெற்ற முடியும், அதிலும் சட்டத்திறனிகளுடன் தான் கட்டாயம் பெற வேண்டும் என்று சொல்லியும் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. அதில் 200க்கும் மேற்பட்டவர்கள் அதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இதன் மூலமாக எப்படி அந்த விடயத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வர முடியும்? இல்லை, என்னென்னா நேற்று காட்சிப்படுத்தப்பட்ட விடயங்களில் கட்டாயம் சட்டத்திறனியோடு வரணும் என்று இல்லை. அவர் தனியாக அந்த அறிக்கையில் மிகவும் தெளிவாக நீதிமன்றால் வெளியிடப்பட்ட கட்டளையில் இருக்கின்றது. 21 வயதுக்கு உட்பட்டவர்களை அனுமதிப்பது இல்லை எனவும் பொதுமக்கள் அனைவரும் பங்கு பெற்றலாம், காணாமல் போனோர் அனைவரும் பங்கு பெற்றலாம். அது குறிப்பாக 96 காலப்பகுதியில் மட்டும் காணாமல் போனவர்கள் அல்ல. இந்த செய்திகள் சரியான முறையில் ஊடகங்களில் கொண்டு செல்லப்படவில்லை. அனைத்து பொதுமக்களும், அதாவது இதுவரை காலத்துக்கும் காணாமல் போன அனைத்து உறவுகளும் அங்கே வந்து வைத்திருக்கின்ற அந்த சான்று பொருட்களை அடையாளம் காண்பதற்குரிய உதவியை வழங்கினால் இந்த விசாரணை மிக இலகுவாக
கொண்டு செல்ல முடியும் என நீதிமன்றம் கருதினது. என்னை பொறுத்தவரை 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்தார்கள். அது ஒரு சில பொருட்களை அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள். அது தொடர்பாக சிஐடியினர் அதனுடைய விசாரணையை மேற்கொள்கின்றார்கள். நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். எது எவ்வாறாக இருப்பினும் நீதிமன்றம் இதற்கு முதல் அமர்விலே என்னுடைய சார்பாக மன்றில் ஆயிருந்த சட்டத்தரணிகளுடைய கோரிக்கையின் பேரில், அதாவது இந்த சான்று பொருட்களை ஊடகங்களூடாக அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். அவ்வாறு என்றால் புலம்பெயர் தேசத்து வெளிநாடுகளில் இதால் பாதிக்கப்பட்டவர்கள் 96ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்ட வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த சான்று பொருட்களை அடையாளம் காணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே அவ்வாறான ஒரு பொறுமுறை உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது இணங்க நீதிமன்றமும் அந்த 45 நாள் அகழ்வின் பின்னர் நிச்சயமாக அனைத்து சான்று பொருட்களும் புகைப்படமோ எடுக்கப்பட்டு ஊடகங்களால் வெளிப்படுத்தப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே அவ்வாறான நிலைமையில் அவ்வாறான சான்று பொருட்கள் வெளிவருகின்ற போதும் அதனை சர்வதேசத்தில் உலகில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட தமிழர்கள் கூட அதை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் என நான் நம்புகிறேன். யாழ்ப்பாண நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் 45 நாட்கள் தான் இந்த அகழ்வு பணிக்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 45 நாட்களுக்கு பிறகு என்ன நடக்கும்? மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் இதில் ஒன்று என்னென்னா, முதலாம் கட்ட அகழ்வுக்கு மாதிரி அகழ்வுக்காக 2 மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டு 9 நாள் அந்த அகழ்வு இடம்பெற்று 19 முழுமையான மனித உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 2ஆம் கட்ட அகழ்வு 45 நாட்கள் இடம்பெற வேண்டும் என தொல்பொருள் பேராசிரியரும் சட்ட வைத்திய அதிகாரிகளும் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் 2வது கட்ட ஆய்வுக்காக 45 நாள் கோரப்பட்டு அந்த அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலைமையில் இப்போ இந்த ஸ்கேனர் மிஷினுடைய அறிக்கை 2 கிழமைக்குள்ள மன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும். இனி இந்த அகழ்வு முடிகின்ற போதும் அந்த தொல்பொருள் ஆய்வு பேராசிரியனுடைய ரிப்போர்ட்டும் அங்கே சமர்ப்பிக்கப்படும். தொடர்ந்து செய்யணுமா மனித உடல்கள் இருக்கின்றன, அப்போ எவ்வாறு இந்த அகழ்வு போடுன்னா, இப்பொழுது நீங்கள் மிகவும் தெளிவாக பாருங்க, 16 மீட்டர் தர 10 மீட்டர் 160 மீட்டர் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள மட்டும்தான் இதுவரையான 141 மனித உடல்களும் மிக சிறிய பிரதேசத்தில் எடுக்கப்படுகின்றது என்றால் இதனுடைய விரிவாக்கம் இவ்வளவு இடத்தில் இருக்கக்கூடிய இதனை விட எங்களுடைய அங்கே இருக்கிற மக்கள் கூறுகின்ற ஒரு கருத்து, இந்த சுடலினுடைய வெளிப்பகுதி முழுக்க சதுப்பு நிலங்கள். அந்த சதுப்பு நிலங்களில் மக்கள் இல்லாத அரசகாணியாக இருக்கின்ற காலத்தில் அதுக்குள்ளும் இந்த தொடர்ச்சியாக செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சுடலைக்கும் அந்த செம்மணி அரையாலை ஏனையில் இருக்கின்ற அந்த வளைவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கிருசாந்தியினுடைய உடல்களும் ஏனையவற்றைய 15 உடல்களும் எடுக்கப்பட்டன. எனவே அந்த வெளிப்பகுதியும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே என்னை பொறுத்தவரை இந்த 45 நாள் முடிய அடுத்த கட்ட ஆய்வு அந்த அறிக்கையின் அடிப்படையில் நீதிமன்றம் தீர்மானிக்கும் அதுக்குரிய நிதியை ஒதுக்க சொல்லி. ஆனால் அரசாங்கம் அது நிதியை ஒதுக்குன்றதா இல்லையா அது என்றது, ஏனென்றால் குறித்த விடயம் செப்டம்பர் மாதத்துக்கு பின்னர் தான் அதிகமாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஒன்று மழை இயற்கை குறுக்கிடுக்கிற மழை என்றால் அதனை செய்ய முடியாது. மழை முடிந்து பின்னர் தான் அந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அதே நேரம் அரசாங்கமும் இந்த மனித உரிமை கவுன்சில் உண்மையில் இந்த செப்டம்பர் வரை போன்ற மனித உரிமை கவுன்சிலின் தீர்மானம் இலங்கையினுடைய தீர்மானம் மாறுகின்ற தீர்மானம் இல்லது, அந்த தீர்மானம் முடிவடைகின்ற தீர்மானம். செம்மணி படுகொலை இந்த மனித புதைகளை மட்டும் வெளியே வந்திருக்காவிட்டால் இந்த செப்டம்பர் மாத கூட்டத்துடன் இலங்கை தொடர்பான விடயம் முற்றாக நீர்த்து போக செய்யப்பட்டு எங்களுக்கான நீதி கிடைக்காமல் செய்யப்பட்டிருக்கு. அந்த புதைக்கப்பட்டவர்களுடைய ஆத்மா நீதிக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்ற மேல் அது இயற்கையாக அந்த ஆத்மாக்கள் விழித்து கொண்டன. இந்த மனித புதைகளை வந்ததன் காரணமாக செப்டம்பர் கூட்டத்தொடரில் மிகவும் ஆழமான பாதிப்பை இது ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் மீண்டும் இந்த மனித உரிமை கவுன்சில் உள்ளக தீர்வைத்தான் தள்ளுவராக இருந்தால் 2009ஆம் ஆண்டு சர்வதேசங்கள் அனைத்தும் வெளியேறி இலங்கை அரசு தமிழர் மீது மேற்கொள்கின்ற இனப்படுகொலை அனைத்து நடைபெற்று 1,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொன்றொழிக்கப்பட்டு அதன் பின்னர் இதுக்கு தாங்களும் ஒரு காரணம் என மன்னிப்பு கோரியவாறு இந்த நிகழ்வுக்கும் அவர்கள் மீண்டும் மன்னிப்பு கோரி தமிழ் மக்களுடைய சாபத்துக்கு உள்ளாகாதீர்கள். எனவே இது அதாவது இன்று காசாவில் நடைபெறுகின்ற இந்த மனித படுகொலை தொடர்பாக எவ்வாறு இஸ்ரேலுக்கு எதிராக முடிவை இந்த குற்றவியல் நீதிமன்றங்களும் நேற்று வந்து இங்கிலாந்தினுடைய பிரதமர் அது ஆக்கபூர்வமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அந்த போர் நிறுத்தத்தை நிறுத்தி இந்த பொருளாதார தடைகளை எடுத்து அந்த மக்களுக்கு இயல்பினை ஏற்படுத்தாவிட்டால் தனிநாடாக ஐநா பொதுச்சபையிலே தாங்கள் பிரேரிக்க போறாக கூறியிருக்கிறார் இங்கிலாந்தினுடைய பிரதமர் ஸ்டார்மோர். எனவே அவ்வாறே பிரான்ஸும் முடிவெடுத்துக்கின்றது, அப்படி ஒவ்வொரு நாடும் முடிவெடுக்கின்றது. அவ்வாறான ஒரு நேர்மையான ஒரு தீர்மானத்தை பாதிக்கப்பட்ட தமிழர்கள் மீதும் நீங்கள் காட்டுங்கள். நீங்கள் அவ்வாறு ஒரு தீர்மானத்தை காட்டவில்லை, நேர்மைத்தன்மையை காட்டவில்லை, மீண்டும் ஒரு நீண்ட
கட்டமைக்கப்பட்ட இனவழிப்புக்கு மக்கள் சென்று இந்த இலங்கை நாடு மகாவம்ச சிந்தனையில் தேரவாத பௌத்தம் முற்றுமுழுதாக நாட்டில் இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்கால் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அளிக்கப்படுவார்கள். இதற்கு நீங்களும் உடந்தையாகாதீர்கள். சர்வதேச சட்டம் மிகவும் தெளிவாக சொல்கின்றது. ஒரு இனத்தை அளிக்கின்றார்கள் என்றால் 4 கூறுகளை அளிக்க வேண்டும். மொழியை, புவியியல் பிரதேசத்தை, கலாச்சாரத்தை, பொருளாதாரத்தை. இந்த 4ம் அளிக்க வேண்டுமாக இருந்தால் அங்கே 4ம் அளிக்கின்ற போது பார்வையாளர்களாக மட்டும் நீங்கள் இல்லாமல் தயவுசெய்து எங்களுக்குரிய நீதியை பெறுவதற்கான வழிமுறைகளை உருவாக்குங்கள். இப்படியாக போய்கொண்டிருக்குது இந்த எங்களுடைய சிறப்பு நேர்காணல். குறிப்பாக இறுதியாக ஒரு கேள்வி. இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகளுக்கு மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு நீதி இந்த அரசாங்கத்தில் கிடைக்குமா, கிடைக்காது? இல்லை, நீங்கள் இதில் ஒன்றை மிக தெளிவாக பாருங்க. இந்த செம்மணி மனித புதைகுழியை செய்த பிரதான சூத்திரதாரி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு. இறமையுள்ள இந்த அரசு தான் பிரதான குற்றவாளி. அதனுடைய கருவியாக, மிக பிரதான கருவியாக அந்த நாட்டினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான முப்படையினுடைய தளபதியான சந்திரிகா குமாரதுங்க இருந்துதான் அதற்கு கீழ் இருக்கின்ற இராணுவ தளபதிகளும் சிப்பாய்களும் நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அந்த காலத்தினுடைய அரசனுடைய மிக பிரதான பங்காளியாக இருந்தவர் தான் ஜேவிபி கட்சி. அதனுடைய பிரதி அமைச்சராக இருந்தவர் தான் அனுரகுமார திசாநாயக்க. இந்த நிலைமையில் அதே ஜேவிபி என்ற கட்சி என்பிபி என்ற ஒரு போலி முகத்துடன் இன்று இலங்கையினுடைய அரசை கைப்பற்றி இருக்கிறார்கள். அன்று தொடக்கம் சந்திரிகாவுக்கு முழுமையான ஆதரவு, மஹிந்த ராஜபக்சக்கு முழுமையான ஆதரவு, மைத்ரிபால சிறிசேனாவுக்கு முழுமையான ஆதரவு, ரணிலுக்கு முழுமையான ஆதரவு, கோத்தபாயாவுக்கு முழுமையான ஆதரவு கொடுத்து தமிழர்களை அழிப்பதற்கான அனைத்து அரசிலும் மிக பிரதான பங்காளியாக இருந்து கொண்டு சிங்கள படைகளை திரட்டி கொண்டு இந்த போரை முடிப்பதற்கும் இந்த இனவழிப்பை செய்வதற்கு மிக பிரதான சூத்திரதாரியாக இருந்தவர் மட்டுமல்லாமல் சுனாமி கட்டமைப்பில் வடக்கு கிழக்கு தேசம் பாதிக்கப்படுகின்ற போது விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட இந்த பீட்டோங் என்ற கட்டமைப்பை உடைப்பதற்காக நீதிமன்றம் சென்று அந்த நிதியை பெறாமல் தடுத்ததாக இருக்கலாம். இல்லாத 2006 ஆண்டு காலப்பகுதியிலே வடக்கு கிழக்கு தமிழுடைய தாயகம் என்ற தாயக கோட்பாட்டை உடைப்பதற்காக நீதிமன்றம் கொண்டு அதை உடைத்தவர்களாக மிக பிரதான இந்த என்பிபி கட்சியினுடைய அனுரகுமார திசாநாயக்க உட்பட அனைத்து பிரதான அமைச்சர்களும் இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு தீர்வை தரப்போவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இவர்கள் இந்த சர்வதேச பொறிமுறைக்கு செல்லாதவாறு அந்த உபாயங்களை கையாள்வதற்காக உள்ளக பொறிமுறையினூடாக, உள்ளக நீதித்துறையினூடாக நாங்கள் குற்றவாளிகளை தண்டித்து விட்டோம் என்று இந்த விசாரணை இலகுவாக நடைபெறுவது போல காட்டி சில இராணுவ சிப்பாய்களையும் ஒரு சில அதிகாரிகளையும் கைது செய்து அவர்களை தண்டனை வழங்கி அவர்களுடன் இந்த விசாரணை முடிஞ்சிட்டு சர்வதேசத்துக்கு அறிக்கையை கொடுத்துவிட்டு பின்னர் ஜனாதிபதிக்கு இருக்கின்ற மன்னிக்கின்ற அதிகாரம் அதை வைத்து கொண்டு அந்த இராணுவ சிப்பாய்களை 6 மாதத்திலோ 1 வருடத்திலோ விடுதலை செய்து விடுவார்கள். ஏனென்றால் அதுதான் அவருடைய நடைமுறை. இங்கே சோமரட்ன ராஜபக்சவை விடுதலை செய்யாததற்கு மிக பிரதான காரணம் அவர் தமிழருக்கு சார்பான சாட்சியாக மாறியமை. அதனால் தான் அவரை விடுதலை செய்யவில்லை. எழுதுமட்டுவாளில் படுகொலை இராணுவத்தை அவர் குற்றவாளி மரண விதிக்கப்பட்டு 6 மாதத்துக்கு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார் என்றால் இதுதான் சிங்கள அரசனுடைய இறமை, இதான் நீதி, இதான் அவருடைய பொறுமுறை. எந்த அரசாங்கம் வந்தாலும் வேஷங்கள் மாறும், வேடங்கள் மாறும், நிலை மாற மாட்டாது. எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் ஒன்று அடமன் கொடியும் திரண்டால் மிடுக்கு. நாங்கள் அனைவரும், அது ஊடகங்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், சிவில் சமூகமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், அனைவரும் ஒன்று திரண்டு ஒருமித்த குரலில் அகத்திலும் புலத்திலும் சேர்ந்து குரல் கொடுப்பால் மட்டுமே நாங்கள் அதுக்குரிய நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது, ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதது. எனவே பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களுக்கு வெகு விரைவில் நீதி கிடைக்க வேண்டும். செம்மணி இந்த இனப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் சர்வதேச பொறிமுறை அல்லது சர்வதேச நீதி விசாரணை மூலமாக ஒரு உரிய நீதி கிடைக்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே இதுவரை நேரமும் எங்களோடு சிறப்பு நேர்காணலின் மூலமாக இணைந்திருந்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினரும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினரும் அதேபோல இந்த செம்மணி வழக்கினுடைய முக்கிய வழக்குதாரியாக இருக்கக்கூடிய வை கிருபாகரன் ஐயா அவர்கள். மிக்க நன்றி எங்களோட நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டார். நன்றி. மற்றொரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் டயான். வணக்கம் நேர்களே.